ஒரு உடுப்பு அந்த காலத்து பிராண்டட் தான் உடுப்பாரு, இம்போர்ட் ட்ரெஸ் தான் உடுப்பாரு. ஒரு உடுப்பை ஒரு தடவை தான் உடுக்கிறது. குர்ஆன் ஓதுவதை கேட்பதற்கு மலக்குமார்களை இறக்கினார்களே உசைத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் முஸ்அப் ரலியல்லாஹுடைய தாவத்தின் பேரில் களிமா சொன்னவர்கள். மஸ்ஜிதோட பிடிச்சா போல உள்ள ஓடு விற்க போட்டிக்கு அல்ல மஸ்ஜிதுக்கு தேவைப்படுது. விலை பேசி போனா வெளியில உள்ளவங்களுக்கு 8 மில்லியன், மஸ்ஜிதுக்கு 10 மில்லியன். அதே நேரம் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் சில இடங்கள்ல மஸ்ஜிதுக்கு எப்படியும் அவர் விற்கத்தானே வேணுமென்று முட்டுக்காலி கீழே நடிக்கிறது நிற்குது. இதென்னடா இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செய்ய போகல, நாங்க உட்கார்ந்துக்கிறியா? உற்சாகப்படுறாங்க, வேலை செஞ்சுட்டு தான் உட்காந்துக்கிறாங்க. கண்ணியமான கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனையா ஓடி வந்து தீர்ப்பு கேட்கறதும் அதே மஸ்ஜிதில். அதே போன்று கண்ணியோட குடும்ப பிரச்சனையா ஓடி வந்து அவருடைய தேவையை நிறைவேற்றி கொள்றதும் அதே மஸ்ஜிதில். கஷ்டவாளிகளுக்கு கை கொடுக்கிறது, தேவை உள்ளவங்களுக்கு உதவி செய்கிறது, சிரமப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறது மதீனாவுடைய சமூக உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்கு. சகோதரத்துவத்துடைய வெளிப்பாடு. இவர் அவருக்கு உதவியா இருந்தது, அவருக்கு ஒத்தாசையா இருந்தது, அவருக்கு வழிகாட்டினது. என்னோட ஒருத்தர் பொருளாதாரத்தில் நொஸ்டாவி வந்திருக்கிறார், அவரை திரும்ப தூக்கி விடுறதுக்கு நான் என்ன செய்யறது? இந்த ஒத்துமை மதீனாவில் பிரதானம். உங்களோட உம்மத்தில் இன்றைக்கு யாரு மௌத்து? ஜனாசா அறிவித்தல் எங்க இருந்து வருது? மேல இருந்து. நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானாவும் தம்பியும் தாத்தாவும் தங்கச்சியும் ஒரே சகன்ல உட்காந்து சாப்பிடுவீங்களா? கடைசி எப்ப முகம் பார்த்தீங்க? கடைசியா தாத்தா வீட்டுக்கு எப்ப போனீங்க? ஒரே தோட்டத்துல தாத்தா ஐக்கிறார் எப்ப போனீங்க? அடுத்த தோட்டத்துல நான் ஐக்கிறார் எப்ப போனீங்க? தம்பி ஆபரேஷன் பண்ணி பெட் ரெஸ்ட்ல ஐக்கார் எப்ப நானா பார்க்க போனீங்க? நானா எக்ஸ்ரே வார்ட்ல ஐக்கார் தம்பி பார்க்க போனீங்களா? والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. وقال أيضا لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العظيم. கணிதக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை வஃபாத்தை இணைத்திருக்கக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தின் சிறப்பை பேணியவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதைகளிலே, சீராவிலே முக்கியமான தலைப்பில் பல விடயங்களை உலமாக்கள் மூலம் நாளாந்தம் நாங்கள் படிச்சு வாரோம். இன்றைய தலைப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் ஒரு முன்மாதிரியான சமூகத்தை உருவாக்குதல். அன்பானவர்களே, நுபுவத்துடைய 13வது ஆண்டு ஹிஜ்ரத் நடக்குது. ஹிஜ்ரத் இஸ்லாத்துடைய மறுமலர்ச்சியுடைய ஆரம்பம். வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரட்டப்படுற மாதிரி இருக்குது. முஸ்லீம்கள் தாயகத்திலிருந்து தன்னுடைய ஊரிலிருந்து மதீனாவுக்கு துரத்தப்படுறது மாதிரி வெளியில் தோற்றம். கண்ணியமானவர்களே, அது இஸ்லாத்துடைய செழிப்புடைய ஆரம்பம், இஸ்லாத்துடைய வெற்றியுடைய ஆரம்பம், இஸ்லாம் உலகத்தில் பரவுவதற்கான அஸ்திவாரம். வெளிரங்கம் மனவர்த்தம், வீட்டை விட்டுட்டு போகிறது, தொழிலை விட்டுட்டு போகிறது, சொத்துக்களை விட்டுட்டு போகிறது. கண்ணியமானவர்களை, மக்காவில் இருக்கும் பொழுதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் உள்ளவர்களை தயாரித்தாங்க.
மதீனாவுக்கு தீனை படித்து கொடுப்பதற்காக சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் செல்வந்தராக வாழ்ந்த ஒரு சஹாபி. அவருடைய உம்மா வாப்பா மிச்சம் லக்ஸரியாக அவரை வாழ வச்சாங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்தாங்க. இஸ்லாத்துக்கு முன்னால் ஒரு உடுப்பு அந்த காலத்து பிராண்டட் தான் உடுப்பார், இம்போர்ட் ட்ரெஸ் தான் உடுப்பார். ஒரு உடுப்பை ஒரு தடவை தான் உடுக்கிறது, பிராண்ட் நியூ ஒவ்வொரு நாளும். செல்வந்த வாலிபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. அதே நேரம் அந்த காலத்தில் பெருமதியான அத்தர்களை பாய்ப்பார். இளம் வயசில் அவர் போன ரோட்டில் சொல்லுவாங்களாம், முஸ்அப் போயிருக்கிறார் போல். அப்படியான ஒரு மனம் வீசுது. இஸ்லாத்துக்கு வாராரு. கண்ணியமானவர்களே, குடும்பம் பெற்றோர்கள் ஒதுக்குறாங்க, விரட்டுறாங்க. பெற்றோர்கள் அவரை கட்டி போடுறாங்க. முஸ்லீமா என காரணத்தினால பொறுத்து கொள்கிறாரு. இந்த தியாகத்துடைய வெளிப்பாடு மதீனாவுடைய செழிப்புக்கு அல்லாஹ் பாவிக்கிறான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த ஆடம்பர வாழ்க்கையை தியாகம் செய்கிறன்றது எவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு நாளும் பிராண்ட் நியூ ட்ரெஸ் போட்டவருக்கு உடுக்கிறது ஒழுங்காக உடுப்பு கிடைக்காம அரைக்குறை உடுப்பு உடுத்தா எப்படி ஒரு மனசில் வருத்தம் இருக்கும். அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து கொண்டார். கண்ணியமானவர்களே, அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் மதீனாவுக்கு ஒரு வருட காலத்துக்கு தீன, குரான, ஹதீஸ, மார்க்கத்தை படித்து கொடுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. மதீனாவுடைய முக்கிய தலைவர்கள் அவருடைய கையில் மாஷா அல்லாஹ் களிமா சொன்னாங்க. முக்கியமான செல்வாக்குள்ளவர்கள், விஐபிகள். அதில் ஒருத்தர் தான் அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் பெரிய செல்வந்தர், மதீனாவுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர், காணி பூமி சொந்தக்காரர். அடுத்தது கண்ணியமானவர்களே, இந்த வாலிபருடைய கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கலிமாவுடைய பாக்கியம் கிடைத்தவர்கள் அடுத்தவங்க உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் ஒரு தடவை குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. எங்கே தெரியுமா? ஒட்டகம் கட்டக்கூடிய இடத்துல. பக்கத்தில் அவர்கிட்ட புல்லை தூங்கி கொண்டிருக்குது. புள்ளையை தூங்க வச்சு சைடில் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாரு. திடீரென்று ஒரு மேகம் மாதிரி ஒன்று மேலே வருது. பக்கத்தில் இருந்த குதிரை மிரளுது. குதிரை கட்டுப்படுத்தாமல் அப்படி மிரளுது. ஓதுறதை நிப்பாட்டினா நிற்கிது, ஓதினா மிரளுது. ஒரு வகையான திடுக்கம் வந்த மாதிரி. நபி அவங்கள்ட்ட வந்து கேட்குறார், என்ன சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸைத், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இவருக்கு பின்னால் முஸ்அப் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. உஸைத், நீங்கள் ஓதும் பொழுதோ அல்லாஹ் இறக்கின சக்கீனத், இன்னொன்று அல்லாஹ் உங்களோட குர்ஆனை செவிமடுப்பதற்காக வேண்டி சங்கிலி தொடராக இறக்கிய மலக்குமார்கள். குர்ஆன் ஓதுவதை கேட்பதற்கு மலக்குமார்களை இறக்கினார்களே உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாவத்தின் பேரில் கலிமா சொன்னவர்கள். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரத்துடைய பயணம் நேற்றைய தலைப்பு பெரும்பாலும் அதை பற்றி பேசப்பட்டிருக்கும். ஆண் பெண்கள் ரெண்டு சாராரும் பங்களிப்பு வழங்கிய ஒரு பயணம். அதில் ஒரு சம்பவம் தான். சகோதரிகளும் இருக்கிறீங்க, தாய்மார்களும் இருக்கிறீங்க. வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு சாதனை பெண் தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கருடைய மகள். எதிரிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய காலம், திட்டம் திட்டக்கூடிய காலம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை பறிப்பதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய காலம், பயங்கரமான காலகட்டம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண் தைரியமாக, அபூபக்கருடைய மகள், வாப்பாக்கும் நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சவுர் குகைக்கு தங்கியிருக்கிற காலத்தில் சாப்பாடு செஞ்சு கொண்டு கொடுப்பாங்க, சாப்பாடு கட்டி கொண்டு கொடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு தடவை கட்டுறதுக்கு ஒரு கயிறொண்டு மிரிக்கல்ல, தன்னுடைய ஒரு முந்தாணி மாதிரி ஒரு க்ளோத் எடுத்து, தன்னுடைய முந்தாணி எடுத்து அப்படியே ரெண்டாக கிழித்து அதில் ஒரு பகுதியை கட்டி சாப்பாடு
பாத்திரங்களை கட்டி கொண்டு போகிறது பாவிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, தாத்துன் நித்தாக்கை என்று பேர், 2 துணிகள் உடைய பெண் என்று பேர். அந்த அளவுக்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் பெண்களும் உதவி செஞ்சாங்க. மக்காவில் வற்புறுத்தி அனுப்பப்படுறாங்க. மதீனாவில் கண்ணியமானவர்களை பைட் படித்து வர வைக்கப்படுறாங்க. மதீனாவில் பைட் படித்து வர வைக்கப்படுறாங்க. அதுதான் குர்ஆனில் ஆயத்து இருக்குது. ஒரு கஷ்டம் வந்தால் 2 லேசி வரும், ஒரு கவலை வந்தால் 2 சந்தோஷம் வரும், ஒரு நெருக்கடி வந்தால் 2 விசாலம் வரும். மக்காவில் கண்ணியமானவர்களே நெருக்கடி, மக்காவில் வருத்தம், மக்காவில் ஆபத்து, மக்காவில் விபத்து, காயம், மன வருத்தம். மதீனாவில் போர்டருக்கு வந்து தலா அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மாதா அலில்லாஹி தா. பத்ர் ஃபுல் மூன், நபியவர்களை நபின்னு சொல்லலை, ரசூல்னு சொல்லலை, ஃபுல் மூன் வருது எங்களுக்கு. நபியோடைய அங்கே அடையாளங்களில் பேசப்பட்டிருந்தா கேட்டிருப்போம் கண்ணியமானவர்களே. ஜாபிர் பின் சம்ரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஃபுல் மூன் நாளில் பௌர்ணமி தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தையும் பார்த்தேன், ஃபுல் மூனையும் பார்த்தேன். ஃபுல் மூனை விட நபியவர்களுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. தலா அல் பத்ரு அலைனா, எங்களை நோக்கி பௌர்ணமி வந்திருக்குது, நிலா உதித்திருக்குது. நிலா மின் சனியாத்தில் வதா, அந்த சனியத்துல் வதான்றது நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு என்ட்ராயின பார்டர், அந்த எல்லை. வஜப ஷுக்ரு அலைனா, வஜப ஷுக்ரு அலைனா, நபி அவர்களுக்கு நன்றி கடனோடு நடப்பது எங்களுடைய கடமை. மா தா லில்லாஹி தா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அழைக்கக்கூடிய அந்த தாயாக நபி அவர்கள் இருக்கும் காலமெல்லாம், தாவத்துடைய பிரச்சார பணி செய்யும் காலமெல்லாம் நன்றி கடனோடு அவர்களை நாங்கள் மதித்து கட்டுப்படுவது எங்களுடைய கடமை. பைட் படித்து வர வைக்கிறாங்க. கண்ணியமானவர்கள் அப்படியே போகிறாங்கன்னு ஸல்லல்லாஹு, எல்லாரும் போட்டி. மக்காவில் போண்டு விரட்டுறாங்க, மதீனாவில் வாங்க வாங்கன்னு வர வைக்கிறாங்க. எப்படி சம்பவம்? இங்கே விரட்டின வருத்தம், தாயகம், சொந்த ஊர். கண்ணியமான அங்கே எங்கிட்ட வீட்டுக்குவாங்களே யார சொல்லலாம், எங்கிட்ட வீட்டுக்குவாங்களே யார சொல்லலாம். எல்லாரும் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு, எல்லாரும் நபி அவர்களுக்கு என்ன படுக்கையுடைய ஏற்பாடு செஞ்சு, ஓய்வெடுக்கக்கூடிய ஏற்பாடு செஞ்சு, ஏண்ட வீட்டுக்குண்டே கெடுக்கணும், ஏண்ட வீட்டுக்கு எடுக்கணும். எல்லாரும் கெஞ்சுறாங்க, யாரை சொல்லலை, எங்கட வீட்டுக்குவாங்களே, எங்கட வீட்டுக்குவாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட வீட்டுக்கும் நான் வருவேன்னு சொல்லலை. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நான் பயணிக்கின்ற ஒட்டகம் அல்லாஹ்வினால கட்டளையிடப்பட்டிருக்குது, யார்கிட்ட வீட்டுக்கு போகணுமெண்டு. ஒட்டகம் எங்கே போய் நிற்கிதோ அங்கே இறங்குவேன். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போச்சு. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ வரவேற்பு, எவ்வளோ கவனிப்பு, எவ்வளோ இறக்கமெண்டா. கண்ணியமானே, அவங்களோட வீடு அப்ஷாரும் இருந்துச்சு, மேல் மாடி தட்டும் இருந்துச்சு. அதில் பலகையால் அவங்க தட்டடித்து மேல் மாடியும் இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா கண்ணியமானவர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கீழே தங்கி கொள்ளுங்க, நாங்கள் மேலே தங்கி கொள்கிறோம். ஏன்னா மக்கள் உங்களை சந்திக்க வருவாங்க, உங்களுக்கு லேசாக இருக்கும். அப்படியே மேலே தங்கி கொண்டாங்க. கண்ணியமானவர்களை சாப்பாடு சமைச்சு அப்படியே முன்னுக்கு கொண்டு போய் சாப்பிட கொடுக்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணியமானவர்களே, இந்த வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதெல்லாம் சரியான முறையில் சமைக்கப்பட்டு வேகாமல் இந்த அரைக்குறையாக பச்சையாக சாப்பிட்றத நபி அவங்க வெறுத்தாங்க. இந்த வாய் வாட வருமெண்டு. சமைச்சு நல்லா வேக வச்சு சாப்பிடலாம். பச்சை வெங்காயம் சாப்பிட நல்லா மிஸ்வாக் செஞ்சு வரணும். சாப்பிட்றது கூடாது, ஹராம் இல்லை, அந்த வாடையோடு வரக்கூடாது. அப்போ அபூ அய்யூப் சாப்பாடு சாப்பிட கொடுத்துட்டு பேலன்ஸ் வாரத்தை பறக்கத்துக்கு நாங்கள் சாப்பிடணுமென்று அவங்களுக்கு மனைவியும் பார்க்க போக்கல. அப்போ வெள்ளைப்பூடு கொஞ்சம் சரியான முறையில் வேகாத அமைப்பில் சமைச்சிருந்தாங்க. அல்லது வெள்ளைப்பூடு வாசம் கூடன்றதுனால வெள்ளைப்பூடை சாப்பிடாமல் அப்படி சாப்பாடு வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் யோசித்தாங்க, இப்போ தான் மதினாக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள். அப்போ பேலன்ஸ் சாப்பாடு அவங்க பறக்கத்துக்கு சாப்பிட்டுட்டு, யார சொல்லலாம், இப்படி வெள்ளைப்பூடில் கை வச்சுமில்லை நீங்கள்,
என்ன தெரியுமா சொன்னாங்க? அது நீங்கள் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. நான் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, என்னைய ஒன்று மக்கள் அடிக்கடி சந்திக்க வராங்க, அடுத்தது மலக்குமாரோடு நான் உரையாடுறேன், என்னையால் மற்றவங்களுக்கு துருவாட வெள்ளப்பூடு வாசம் வந்துடக்கூடாது. முதலாவது நாள் ஒரு பண்பாட்டை படித்து கொடுக்குறாங்க. அபூ அய்யூப் அன்சாரியோட வீட்டில் இருக்கும் பொழுது கண்ணியம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, மதீனாவுடைய சமூகத்தை உருவாக்கினத்தில் 3 வகையான முறைகளை கையாண்டாங்க. அடிப்படை விஷயங்கள் சிந்தனையோடு கேளுங்க. முதலாவது விஷயம், மஸ்ஜித் ஒன்று அமைச்சாங்க, மஸ்ஜித் நபவி அமைச்சாங்க. அபூ அய்யூப் அன்சாரியோட வீட்டில் பார்க்குறாங்க, பக்கத்தில் ஒரு வெறும் காணி ஒன்று இருக்குது. காணி ஒன்று இருந்தால் அபூ அய்யூப் அன்சாரியோட கேட்டாங்க, இது யார்கிட்ட காணி? இது சஹில் சுஹைல் என்று 2 நானா தம்பிட காணி. கூப்பிடுங்கள் 2 பேரையும். 2 பேரும் அனாதைகள், சிறுவர்கள். வாப்பா எழுந்துட்டாங்க. வாப்பாவுடைய அனந்தர சொத்தில் கிடைச்ச காணி. கண்ணியமான கேட்டாங்க, தம்பிமார்களே, சகோதரர்களே, இந்த காணியை எனக்கு விலைக்கு விற்பீங்களா? ஏன் யாரும் சொல்லலாம்? என்னத்துக்கு? இல்லை, நான் அல்லாஹ்வுடைய மாளிகை கட்ட போகிறேன், மஸ்ஜித் கட்ட போகிறேன். 2 அனாதைகள், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சொத்தே அதுதான், சொத்தே அதுதான். என்ன தெரியுமா சொன்னாங்க? யாரும் சொல்லலாம், ஹுவ லில்லா, நாங்கள் சல்லி பணம் வாங்க மாட்டோம், அல்லாவுக்காக டொனேட் பண்ணுறோம். மன்னிச்சு கொள்ளுங்க, யாரும் தவறாக எடுக்க வேணாம். இந்த மஸ்ஜிதில் நிலைமை இருக்குதோ தெரியா, சில மஸ்ஜித் நடக்குது, மஸ்ஜிதோட பிடிச்சா போல் உள்ள ஓடு விற்க போட்டிக்கு, அல்லது மஸ்ஜிதுக்கு தேவைப்படுது. விலை பேசி போனால் வெளியில் உள்ளவங்களுக்கு 8 மில்லியன், மஸ்ஜிதுக்கு 10 மில்லியன். எங்கள்கிட்ட உங்களோட தனவந்த தன்மை. கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளணும் இந்த விஷயங்களை. சில விஷயங்கள் கசப்பாக இருந்தாலும் உண்மைகளை சொல்ல வேண்டிய சஃபர். மஸ்ஜிதுக்குண்டா 1 கோடி, வெளியேண்டா 80 லட்சம். எங்களுடைய தனவந்தர்களுடைய கொடையாளிகளுடைய தயாள தன்மை. 2 அனாதை சிறுவர்கள் மஸ்ஜிதுக்காக அல்லாவுக்காக 1 தீனாரும் பானம் 1 திர்ஹமும் பானம் லில்லா, அல்லாவுக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கல, அவங்க தந்தன்றதுனால 15 எடுக்கல. அதே நேரம் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் சில இடங்கள்ல மஸ்ஜிதுக்கு எப்படியும் அவர் விற்கத்தானே வேணுமென்று முட்டுக்காலி கீழே நடிக்கிறது விற்குது. அதுவும் பிள்ளை. மஸ்ஜிதுக்கு எப்படியும் தந்துட்டு போத்தானே வேணும், அது 1 கோடியில் விட்டு 90 லட்சத்துக்கு 80 லட்சத்துக்கு அடம் பிடிச்சி கொண்டே இருக்கிறது. அவர் கஷ்டவாளி, அவர் நோயாளி, அவருக்கு குமர காரியம் இருக்குது, அதை பார்க்கறதும் இல்லை. மஸ்ஜிதுடைய நிர்வாக சார்பாக தவறு நடக்குது. மஸ்ஜிதுக்கு தானே விற்கணும், கேட்குற விலைக்கு வருவார், அதை எடுப்போம். அதுவும் பிள்ளை. நான் சொல்லணும், பணம் தந்து தான் வாங்குவேன். வற்புறுத்தினதுனால பணம் கொடுத்து காணி வாங்கப்படுது. கண்ணியமான முதலாவது திட்டம் நல்லா விளங்கிக் கொள்ளணும். முஸ்லிம் சமூகத்துடைய சீர்திருத்தம், பரக்கத், ரஹ்மத் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கும் காலமெல்லாம் கண்டினியூ ஆகும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மாஷா அல்லாஹ், நீங்கள் எல்லாம் தொழுகையாளிகள், உங்களோட சம்மந்தப்பட்டு இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க. மஸ்ஜிதோட தொடர்பு இல்லாதவங்களோட வாழ்க்கையை பார்த்தா ஒரு நிம்மதியற்ற நிலைமையோடு விளங்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு மண்டை குத்து, எப்போ பார்த்தாலும் ஏதாவது வழக்கு வம்பு. மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவங்களுக்கு சோதனைகள் வரும், ஆனால் பல வாக்குறுதிகள் இருக்குது. மஸ்ஜிதோடு தொடர்புள்ள மஸ்ஜிதை அயாத்தாக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கேரண்டி பண்ணி அல்லாஹ் அவங்களோட பாதுகாப்பை பொறுப்பெடுக்கிறான், அவங்களோட உதவியை பொறுப்பெடுக்கிறான். இப்போ கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் பணி ஆரம்பிக்குது, மஸ்ஜிதுடைய கட்டுமான பணி ஆரம்பிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறந்த தலைமைத்துவம், ஒரு முன்மாதிரி. எந்த அளவுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. சமூக தலைவர், ஊருடைய தலைவர், அந்த மஸ்ஜிதை கட்டுவதற்காக வேண்டிய அஸ்திவாரமிட்ட தலைவர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. கல் தூக்குறாங்க, சீமந்துகளை தூக்குறாங்க, அங்கே கம்புகளை தூக்குறாங்க, அங்கே பராலைகளை தூக்குறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, வேலை செய்யும் பொழுது ஒரு வார்த்தையை பாவிச்சு கொள்கிறாங்க அடிக்கடி. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. மக்களுக்கு சத்தமாக ஒரு வசனத்தை மொழிஞ்சு கொண்டு வேலை செய்கிறாங்க. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. யா அல்லாஹ்,
வாழ்க்கை என்றால் மறுமையுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. இப்போ கூட இருக்கிற யார்? ஒரு நாளைக்கு முன்னால் மக்காலிருந்து மனவர்த்தத்தோடு வந்த சஹாபாக்கள், அவங்கள வரவேற்ற அன்சாரிகள். இந்த துனியாவில் வர கஷ்டமெல்லாம் கஷ்டம் இல்லைப்பா, இந்த துனியாவில் வர சோதனைகள் எல்லாம் சோதனைகள் இல்லை, நிரந்தரம் இல்லை, மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை. வேலை செய்யும் பொழுது சொல்லிக்கொண்டே செய்கிறாங்க. வாழ்க்கை என்றால் மறுமை வாழ்க்கை தான். ஃபகுஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா. அடுத்த துவா, யா அல்லாஹ் எங்களை வரவேற்று இடமளிச்சு தங்க வச்சு கவனிக்கக்கூடிய அன்சாரிகளுக்கும், ஊரையும் வீட்டையும் பொருளாதாரங்களையும் காணி பூமியையும் சொந்த ஊரையும் தியாகம் செய்து வந்திருக்கக்கூடிய முஹாஜிரிங்களை மன்னிப்பாயாக. இந்த 2 வசனங்களை சொல்லிக்கொண்டு தான் வேலை செய்கிறாங்க. வாழ்க்கை என்றால் மறுமைதான் வாழ்க்கை, அன்சாரிகளை முஹாஜிரிங்களை மன்னிப்பாயாக. வேலை செஞ்சு ஹிதமத் செஞ்சு துவா நடக்குது. இப்போ சஹாபாக்கள் வேலை செஞ்சு டயர்டில், வேலை செய்யாமல் இல்லை, வேலை செஞ்சு டயர்டில் கொஞ்சம் ஓய்வெடுப்போம்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலையை கண்டினியூ பண்ணோம்னு உட்காடுறாங்க. அப்போ அந்த 2 சஹாபாக்கள் 3 சஹாபாக்கள் ஒரு டீமாக சேர்ந்து உட்காடுறாங்க. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்துப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேலை செய்கிறாங்க. உடனே இவங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் பைட் படிக்கிறாரு, லஇன் கஅதுனா வன் நபியு யஅமலு லதாக்க மின்னா அல் அமலுல் முதல்லலு. இது என்னடா இது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செய்ய போகல நாங்கள் உட்காந்துக்கிறியா? உற்சாகப்படுறாங்க. வேலை செஞ்சுட்டு தான் உட்காந்துக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேலை செய்யும் பொழுது நாங்கள் உட்கார்ந்துருந்தா இது படு கேவலமான வேலை, இது படு மோசமான செயலே என்று அவங்க உடனே எழும்பி ஓய்வெடுக்காமலே வேலை செய்கிறாங்க. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க யார்? இஸ்லாத்துக்காக முதலாவது அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன். சகோதரிகள் இருக்கிறீங்க, நாங்கள் இன்றைக்கி முஸ்லீமாக இருக்கிறது, நாங்கள் இன்றைக்கி தொழுகையாளியாக இருக்கிறது, நாங்கள் இன்றைக்கி கலிமாவோடு இருக்கிறது, இந்த 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 தீனுக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் பின்னால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஷஹாதத் இருக்குது. சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உயிர் தியாகம் இருக்குது. சாதாரணமாக வந்த இஸ்லாம் இல்லை இது. கண்ணியமானவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாக அமைதியாக ஏசியில் உட்காந்து லியாத் போர்ட்வே ஃபலாஜுமா மஸ்ஜிதில் அழகான முறையில் நிம்மதியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களெல்லாம் வெயிலையும் பாலைவனத்திலையும் அந்த சுடு மணல்லையும் தியாகம் செய்தவருடைய வரலாறு பேசி கொண்டிருக்கிறோம். அம்மா ரலியல்லாஹு சொன்னால் யார் சொல்லலாம், நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்களே, உட்காருங்களே, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்களே, யாரை சொல்லலாம் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியமானவர்களே எனக்கும் கூலி தேவை, எனக்கும் நன்மை தேவை. அம்மா ரலியல்லாஹு சொல்கிறோம், யாரை சொல்லலாம். அப்போ அம்மா ரலியல்லாஹு பார்க்குறாங்க. உதாரணமாக ஒரு கல் தான் எல்லாம் தூக்குறாங்கண்டா அம்மா ரலியல்லாஹு 2 கல் தூக்குறாங்க. ஒருத்தர் ஒரு கம்பு தூக்குறான்டா அம்மா ரலியல்லாஹு 2 கம்பு தூக்குறான். யார் யார் என்னென்ன சிங்கிளாக தூக்குறாங்களோ அம்மா ரலியல்லாஹு நான் டபுளாக தூக்குறான். கேட்டாங்க, அம்மார் ஒவ்வொன்றா தூக்குங்களே, டயர்டாகி கொள்ள வேணும். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொன்றா தூக்குங்களே அம்மா. யார் சொல்லலாம், எனக்கு டபுள் கூலி தேவை, அதுதான் நான் போய் டபுளாக தூக்குறேன், 2 பேர் செய்கிற வேலையை நான் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு பப்ளிக் ஒரு யாருக்கும் எந்த சம்பளமும் இல்லை, யாருக்கும் எந்த சம்பளமும் இல்லை. மஸ்ஜிதில் வேலை நடக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, கல்லிலொரி வந்து இக்குது, இங்கிட்டு 3 பேர் 5 பேர் பேசிக்கொண்டு சிரிச்சுக்கொண்டு ஈக்கிறோம். சரி, பாஸ் மாதிரி சம்பளம் கொடுத்தா ஈக்குது. நாங்களும் ஒரு 10 20 30 கல்லை தூக்கி இறக்கி கொடுத்தோம்டா இங்கே அம்மார் ரலியல்லாஹு போல நன்மை அடையிடும். அம்மார் உங்களுக்கு டபுள் கூலி. மஸ்ஜித் கட்டப்படுது. கண்ணியமான மஸ்ஜிதினூடாக அழகான சமூகத்தை உருவாக்குறாங்க. முதல் திட்டம் அந்த மஸ்ஜித் இபாதத், அந்த மஸ்ஜிதில் தொழுகை, அந்த மஸ்ஜிதில் குர்ஆன் திலாவத், அந்த மஸ்ஜிதில் யாத்திகாப், அந்த மஸ்ஜிதில் தாலீம், அந்த மஸ்ஜிதில் ஃபிக்ஹ், அந்த மஸ்ஜிதில் மார்க்க சட்டம், அந்த மஸ்ஜிதில் கல்வி சேவை, அறிவு ஞானங்கள் போதிக்கப்படுது. அதே மஸ்ஜித் தான் கண்ணியமானவர்களே அந்த மஸ்ஜிதுடைய ஒரு பகுதியில் நீதிமன்றம், அந்த மஸ்ஜிதுடைய ஒரு பகுதியில் விருந்தாளிகளை கவனிக்கக்கூடிய இடம், அந்த மஸ்ஜிதுடைய ஒரு பகுதியில் கண்ணியமானவர்களே மக்களுக்கான உதவி பொருட்கள். எப்பயுமே மஸ்ஜிதில் கண்ணியமான மஸ்ஜித் நபவியில் கண்ணியமானவர்களே உணவுகள், பழங்கள், கனிகள் இருந்து கொண்டே இருக்கும். சஹாபாக்கள் முதலாவது ஈச்சப்பழம் என்ன அந்த அந்த கொலையை வெட்டினாங்கண்டா
முதலாவது கொண்டு வந்து கொழுவாங்க மஸ்ஜிதில். முதலாவது அவங்களோட அறுவடை மஸ்ஜிதுக்கு தான் வரும். ரொட்டிகள் வீட்டில் எக்ஸ்ட்ரா சுடுவாங்க, கண்ணியமான குளத்தில் வந்து வச்சிருவாங்க. பசியாளிகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு இடம், சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் அதே மஸ்ஜிதில். கண்ணியமான கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனையா ஓடி வந்து தீர்ப்பு கேட்கறதும் அதே மஸ்ஜிதில். அதே போன்று கண்ணியமான குடும்ப பிரச்சனையா ஓடி வந்து அவருடைய தேவையை நிறைவேற்றி கொள்றதும் அதே மஸ்ஜிதில். கடன் பிரச்சனை கவலையா வந்து மஸ்ஜிதில் அபூ உமாமா ரலியல்லாஹு அழுது கொண்டிருக்கிறாங்க. மக்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்சாங்க. முழு நேரம் மஸ்ஜிதில் எந்த நேரமும் மக்கள் சஞ்சாரம் இருந்து கொண்டே இருக்கும், தேவைகள் நிறைவேறப்படக்கூடிய நிலைமைகள் இருந்து கொண்டே இருக்கும். மஸ்ஜிதில் ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளை, வாழ்க்கை முறைகளை திருத்தினாங்க. ஒரு நல்ல பிரஜையை உருவாக்குறதுக்கு மஸ்ஜிதை மையப்படுத்தினாங்க. பல நிகழ்வு நடந்திருக்குது. ஒருவர் வாரார், வுது செய்கிறார், வுதுவுடைய நிலைமையை வுதுவுடைய உறுப்புகளை பார்க்குறாங்க, அவர்கிட்ட குதிக்காலில் ஒரு இடத்துல தண்ணி பட்டில்லை, இபாதத்தை பார்க்குறாங்க. தொழுகையில் சீரான ஒரு சமூகத்தை உருவாக்குறாங்க. சொல்கிறாங்க, இறைச்சி நீங்கள் தொழுகை போய் உது செஞ்சுட்டு வாங்க, அவங்களோட உது பூர்த்தி இல்லை. போகிறார், உது செஞ்சுட்டு வாரார், குதிக்காலை நல்லா கவனமாக பார்த்து கழுவுங்க. இன்னொருத்தர் வாரார், தொழுகையில் கொஞ்சம் ஆடி அசைஞ்சு விளையாடி தொழுகிறார். அவருக்கு தெரிஞ்சது அந்த தொழுகை தான். அவர் இப்படி கின்றாரு, அங்கே சொல்கிறாரு, இங்கே ஆடுறாரு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே வாங்க சகோதரர்களே, தொழுகையை மீட்டுங்க. மீட்டினார், அதே மாதிரி குறைபாடு. மூணாவது தடவையும் சொன்னாங்க, மீட்டுங்க, அதே குறைபாடு. சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரிஞ்ச தொழுகை இதுதான், இது கங்கால பெர்ஃபெக்டான தொழுகையை நீங்கள் படித்து தாங்க. அவருக்கு தொழுகையை படித்து கொடுத்தது தான், அந்த பாடம்தான் இன்று முழு உலகத்திலேயும் தொழுகை முறை என்ற தலைப்பில் பிரதானமான ஹதீஸ். முழு உலகத்தில் உலமாக்கள் உங்களுக்கு தொழுகை படித்து தராங்களா? முஅல்லிம் படித்து தாராரா? ஹதீஸ் கிதாபுகளில் தொழுகையுடைய முறைகளை படித்து கொடுக்கப்படுகிறதா? இந்த நபருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படித்து கொடுத்த முறை எங்க? மஸ்ஜிது நபவியில். அதே மஸ்ஜிது நபவியில் பசியாளிகளுக்கு உணவும் கொடுக்கப்பட்டுச்சு. அதே மஸ்ஜிது நபவியில் பிரச்சனைக்குரியவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. வீட்டில் இருக்கிறாங்க, கடன் கொடுக்கல் வாங்கல், 2 பேருக்கு வாய்த்தக்கம். கடன் கொடுத்தவர் கடன் எடுத்தவர்கிட்ட சண்டை, கடனைத்தா, கணக்கு தர வேண்டிய ஹக்கத்தா, எங்கே சண்டை? 2 பேரும் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஓடி வந்தது மஸ்ஜிதுக்கு. கனிமன வாழ்க்கை பிரச்சனையா, தனிநபர் பிரச்சனையா, மஸ்ஜிதின் ஊடாக அதை திருத்தினாங்க, அதை வழிகாட்டினாங்க. நபிசா ரூமில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான், வீடு மஸ்ஜிதோட வீடு. ஓடி வெளியே வராங்க, என்ன சண்டைப்பா, என்ன வாய்த்தக்கம் இல்லையா? சொல்ல கடன் எடுத்து தார டேட் பிந்தி கொண்டு போய் இன்னும் தரல. அப்போ அந்த அதைத்தான் கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்போ நபிசல்லாம் சொன்னாங்க, கடன் எடுத்தவருக்கு சொன்னாங்க, சகோதரரே, நீங்கள் எடுத்த மாதிரி கொடுக்க தெரிஞ்சிக்கணுமே, நீங்கள் அழகான முறையில் அந்த கடனை நிறைவேற்றணுமே. இவருக்கு சொன்னாங்க, கேட்கும் பொழுதோ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக அமைதியாக கேளுங்க. அதுக்கு பிறகு கண்ணியமானவர்களே, உங்களுக்கு பொதுவான சிறப்புகளை சொன்னாங்க. உங்களுக்கு அவர் கஷ்டவாளியா, லொஸ்ட் ஆகிட்டாரா, நஷ்டப்பட்டுட்டாரா, ஒரு பகுதியை நீங்கள் விரும்பினா மன்னிக்கலாம் என்று சில சம்பவங்கள் நடந்தது. இந்த இடத்துல ஞாபகப்படுத்தின மாதிரி நான் கிதாபில் பார்த்து ஞாபகம். ஒரு 2 நபருடைய பிரச்சனையை தீர்க்க வந்தது மஸ்ஜிதுக்கு. பெண்களுடைய பகுதியிலையும் கண்ணியமானவர்களே, பெண்களுடைய பகுதியிலையும் பெண்களும் என்ன தேவைக்கும் என்ன பிரச்சனைக்கும் ஓடி வந்தது மஸ்ஜிதுக்கு. முறையாக வந்து அனுமதிக்கப்பட்ட முறையோட வந்து முறையாக வந்து படிச்சுட்டு போவாங்க. அன்சாரி பெண்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமன் நிசாஉல் அன்சார், நல்ல பெண்கள், சிறந்த பெண்கள் அன்சாரி பெண்கள், மதீனாவாசியுடைய பெண்கள். ஏன் தெரியுமா? லா யம்னஉஹுன்ன அல் ஹயாஉ மின் அன் யதஃபக்கஹன ஃபித்தீன். மார்க்க சட்டங்களை படிக்கிறதுக்கு அவங்க வெட்கம் அவங்களுக்கு தடை இல்லை. வெட்கத்தினால மார்க்க சட்டங்களை படிக்காமல் இருக்க மாட்டாங்க. பெண்களையும் இணைச்சி கொண்டு தான் கண்ணியமானவர்களே மஸ்ஜிதுடைய அந்த மையத்தை வைத்து சமூகத்தை உருவாக்கி கொண்டு போனாங்க. எப்பயுமே கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகம், மஸ்ஜிதுடைய தொடர்பு, ஊர் மக்களுடைய மஸ்ஜிதுடைய இணைப்பு தான் ஒரு ஊருடைய ஒற்றுமை, ஒரு ஊருடைய செழிப்பு, ஒரு ஊருடைய எல்லா துறைகளும் வளர்ச்சி அடைகிறதுக்கு பிரதானமான ஒரு காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதை பயன்படுத்தினாங்க. என்ன ஒரு எமர்ஜென்சியாக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறது மஸ்ஜிதுக்கு தான். அஸ்ஸலாத்து ஜாமியா, தொழுகைக்கு இகாமத் சொல்கிற மாதிரி மக்கள் எல்லாம் அவசரமான ஒரு கேஸுக்கு ஒன்று சேர்க்கிறதா இருந்தால் அஸ்ஸலாத்து ஜாமியான்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சியாக ஓடி வாங்க, முக்கியமான தகவலுக்கு சொல்லணும், ஏதாவது எதிரிகளுடைய பயமா ஓடி வாங்க. கண்ணியமான எல்லா விடயங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு மஸ்ஜிதை மையப்படுத்தி சமூகத்தை
வழி நடத்தினாங்க. இன்று வரைக்கும் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அந்த மஸ்ஜித் நபவியில் உருவாயினவங்க தான் 4 ஹலீஃபாக்கள். அந்த மஸ்ஜிதில் உருவாயினவங்க தான் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட சஹாபாக்கள். அந்த மஸ்ஜிதில் உருவாயினவங்க தான் குர்ஆனுடைய விரிவுரையாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த மஸ்ஜிதில் உருவாகினவர்கள் தான் ஹதீஸ் கலை வல்லுனர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த தியாகங்கள் செய்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தனவந்தர். அந்த மஸ்ஜிதில் உருவாகியவர்கள் தான் கண்ணியமானவர்களே சஹாபி பெண்கள். அந்த மஸ்ஜிதில் உருவாகியவர்கள் தான் உம்மஹாத்துல் மூமினீன்கள். அந்த மஸ்ஜிதுடைய 10 வருஷ முயற்சியில் கண்ணியமான பெருமதியான ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்க. 10 வருஷம் மதீனாவுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புனிதர்களை உருவாக்கிட்டு போனாங்க. எத்தனை நாடுகளில் சஹாபாக்களுடைய கபறுகள் இருக்குதோ அவங்க உருவாக்கப்பட்டதும் அனுப்பப்பட்டதும் மஸ்ஜித் நபவியிலிருந்து. அவங்க உருவாக்கப்பட்டதும் அவங்க தயாரிக்கப்பட்டதும் அனுப்பப்பட்டதும் மஸ்ஜித் நபவியிலிருந்து. கண்ணியமானவர்களே, எனவே மஸ்ஜிதை சரியாக பயன்படுத்தினோம் என்றால் அழகான முன்மாதிரியான ஒரு ஊரை, ஒரு மஹல்லாவை, ஒரு கிராமத்தை உருவாக்கலாம். இரண்டாவது பகுதி அல் இஹா முஆஹாத். மக்காலிருந்து வந்த ஒருத்தர் மதீனாவிலிருந்து வந்த ஒருத்தரோட சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினான். சகோதரத்துவம். அவருக்கு இவர் இடமளிக்கிறது, அவருடைய விஷயங்களை இவர் கவனிக்கிறது, அவருடைய தேவைகளுக்கு உதவியாக இருக்கிறது, அவருக்கு பக்கபலமாக இருக்கிறது, அவருடைய கஷ்டங்களை போக்குறது. சகோதரத்துவம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹாரிஜா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சாத் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஜோடிகள் போட்டாங்க. இவருக்கு நீங்கள் ஒரு சகோதரா, எந்த அளவு இந்த சகோதரத்துவம் இஸ்லாத்தில் இருந்துச்சுன்னா, இவர் யார் மக்காவாசி, இவர் யார் மதீனாவாசி, குடும்ப தொடர்பு இல்லை, சொந்த பந்தம் இல்லை, யாரோ ஒருவர், இவர் யாரோ ஒருவர். ஆரம்ப காலத்தில் சட்டம் மாற்றப்படும் வரைக்கும் அனந்தர சொத்துல பங்கு இருந்துச்சு. அனந்தர சொத்துல பங்கு இருந்துச்சு. எப்படி இஸ்லாம்? யாரோ ஒருவர், குடும்ப தொடர்பும் இல்லை, சொந்தமும் இல்லை, இரத்த பந்தமும் இல்லை, அனந்தர சொத்துல கூட மீராஸ், அனந்தர சொத்துல கூட. அப்போ அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு மனசில் எவ்வளோ இடம் வேணும்? மக்காலிருந்து வந்தவங்களுக்கு எங்கட அனந்தர சொத்துல பங்கு கொடுக்கறதா இருந்தால் அந்த மதீனாவாசிகள்கிட்ட எப்படியான ஒரு தாராள குணம் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு விட்டு கொடுப்பு இருந்திருக்கும். கண்ணியமானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை ஏற்படுத்தி குணம் வித்தியாசம், அமைப்பு வித்தியாசம், பண்பாடுகள் வித்தியாசம், எவ்வளோ முஸ்லீம்களாக வாராங்க. ஆனால் இஸ்லாத்துக்கு முன்னால் கண்ணியமானவர்களே பெரிய பெரிய ஆபத்தான நிலைமையில் இருந்தவங்க, குந்துமாலா ஷஃபா அஃபரத்து மினன்னார் வர்ணிக்கப்பட்டவங்க, நரக விளிம்பில் இருந்தவங்க, களிமா நசீபாகி முஸ்லீமான நிலைமையில் இப்போ வாராங்க. பண்பாடுகள் குணங்கள் ரெண்டும் வித்தியாசம். ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் எப்படி அரவணைச்சாங்க, எப்படி வாழ வச்சாங்க. கஷ்டவாளிகளுக்கு கை கொடுக்கிறது, தேவை உள்ளவங்களுக்கு உதவி செய்கிறது, சிரமப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறது மதீனாவுடைய சமூக உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்கு. சாத் பின் ரபியா தான் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஜோடி பிரபலியமான சம்பவம். மதீனாவில் மக்கால லட்சாதிபதி யார்? அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. வெறுங்கையோடு வந்திருக்கார். லட்சாதிபதி வெறுங்கையோடு வந்திருக்கார். பெரிய சல்லி புழங்கினவர். சாது ரபி ரலியல்லாஹுடைய வீட்டில் தங்குறாரு. சாது ரபியோட தாராள மனசை பாருங்கள். அவர் ஒன்றுக்கும் எக்ரி ஆகல. சாது ரபியோட சகோதரிங்க வாங்க, சகோதரிங்க வாங்க, ஏண்ட எக்கனாமியில் பொருளாதாரத்தில் உங்களுக்கு 50 தாரன், கொமிஸுக்கோ லாபத்துக்கோ இல்லை, உங்களுக்கு சொந்தமாக அன்பளிப்பா. ஏண்ட பொருளாதாரத்தில் ஹாஃப் உங்களுக்கு. அவர் விரும்பி அவர் சொன்னார், 2 மனைவிமாரில் உங்களுக்கு பிடிச்ச மனைவியை நீங்கள் இஷாரா செய்யுங்க, காட்டுங்க, நான் தலாக் கொடுக்குறேன், அவட இத்தவளை முடிஞ்சால் நீங்கள் நிற்க முடிச்சுக்கோ. அப்படி சொல்ல தேவையா? அவருக்கு வேறு பெண்ணுகள் இருக்குது, கல்யாணம் பேசி கொடுக்கலாம், முடிச்சு கொடுக்கலாம், அவ்வளோ தயால குணம். சரி, 2 விஷயத்துக்கு அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னா தெரியுமா? மேலுக்கு நோவாமல், உதாரணமாக அவர்கிட்ட பணம் ஒரு 10 மில்லியன்டா 5 மில்லியன் கிடைக்க போகுது. சும்மா கேட்கவும் இல்லை, ஆசை வைக்கவும் இல்லை, சும்மா கிடைக்கிறது அல்ல தாரது. ஆசை வைக்காமல் விரும்பாமல் அதுக்கு பிளான் கீத்தாமல் சும்மா கிடைக்கிறது அல்லா தாரது. எடுத்தாலும் ஹலால். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களோட பொருளாதாரத்திலும்
உங்களோட மனைவிமாரிலும் பாரக்கல்லாஹு லக ஃபி மாலிக் ஃபி அஹ்லிக் வ மாலிக், மனைவிமார்களிலும் பொருளாதாரத்திலும் அல்லாஹ் பரக்க செய்யட்டும். சகோதரரே, நீங்கள் கேட்டது பெருசி, ஆனால் எனக்கு நீங்கள் பஜாருக்கு போகிற ரூட்டை மட்டும் காட்டுங்க. போகிறாங்க, கொஞ்சம் தேன், நெய், சீஸ் இது போன்ற பொருட்களை கொஞ்சம் வாங்கிட்டு, கடனுக்கல்ல இருந்த சின்ன பணத்துக்கு வாங்கிட்டு அப்படியே போய்த்து மார்க்கெட்டில் தட்டு போட்டு அதை வியாபாரம் பண்ணுறாரு. அங்கே பெரிய ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செஞ்ச பணக்காரர். மதீனாவில் ப்ரெஸ்டீஜ் இல்லை, கௌரவ பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஹலாலாக உழைக்கிறதுக்கு நான் தட்டு போடுறேன், பரவாயில்ல. அப்படி வியாபாரம் பண்ணுறாரு. மதீனா மக்கால லட்சாதிபதி, மதீனாவில் கோடீஸ்வரராக மாறுறாரு. இது எதனால்? சகோதரத்துவத்துடைய வெளிப்பாடு. இவர் அவருக்கு உதவியாக இருந்தது, அவருக்கு ஒத்தாசையாக இருந்தது, அவருக்கு வழிகாட்டினது. என்னோட ஒருத்தர் பொருளாதாரத்தில் லொஸ்ஸாவி வந்திருக்கிறார், அவரை திரும்ப தூக்கி விடுறதுக்கு நான் என்ன செய்கிறது? இந்த ஒத்துமை மதீனாவில் பிரதானம். அவுஸ் ஹசரஜ் 2 கோத்திரங்கள். அவுஸ் ஹசரஜ் கீரியும் பாம்பும் மாதிரி, 2 எதிரான கூட்டம். இவங்கட ஆக்கள் அவங்களோட துறைக்கொள்கிற, அவங்களோட ஆக்கள் இவங்களோட துறைக்கொள்கிற, போட்டி பொறாமை, சண்டை, மோதல், நடுவில் தூண்டி விடுறது யகூதிகள். அந்த காலத்திலேருந்து அவனுள் தான். இவங்க ரெண்டு பேரையும் மூட்டிக்கொண்டே இருக்கிறது, பற்ற வச்சு கொண்டே இருக்கிறது யகூதிகள். கொஞ்சம் ஒத்துமை மாறி ஷேப்பாக வரப்போக்களையும் கிண்டி விடுறது. இவங்கள்ட்ட போய்த்து அவங்க செஞ்ச ஒன்றை நினைவுபடுத்தி விட்டுறது. இவங்க பாஸ்ன்னு பிரபலியமான ஒரு போர் நடந்துச்சு அவங்களுக்குள்ள சண்டை. அதை கொஞ்சம் மறந்த மாதிரி வரப்போக்கலை, கொஞ்சம் மறந்து வரப்போக்கலை, அதை விட்டு கொடுத்து வரப்போக்கலை, வஞ்சகமெல்லாம் குறைய போக்கலை, பெய்த்தியவன் பற்ற வச்சு விட்ருவான். உங்களுக்கு நினைவிக்கா அந்த யௌமு பாஸுடைய நாளில் உங்களோட ஃபெமிலியில் ஒத்தனை அவன் கொண்டு நினைவிக்கா அப்படின்றோடனே வருவது பத்திரும். யூதர்கள் பல 100 வருஷங்கள் பரம்பரையாக மோதிக்கொண்டிருந்த அவுஸ் ஹஸரஜையும் தோளும் சதையும் நகமும் சதையும் என்னென்ன சொல்லிக்கோங்க, இப்படி ஆக்கினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான திட்டம். சண்டையெல்லாம் நின்றுச்சு, மோதலெல்லாம் நின்றுச்சு. இப்போ இஸ்லாத்துக்காக போட்டி போட ஆரம்பித்தாங்க. கொலைக்கும் சண்டைக்கும் மோதலுக்கும் இரத்த ஓட்டத்துக்கும் போட்டி போட்டு கொண்டிருந்தவங்க, ஹவுஸில் ஒருத்தர் ஏதாவது இஸ்லாத்துடைய நல்ல பணி செஞ்சால் ஹஸரஜில் ஒருத்தர் அதை விட நல்ல பணி செய்வார். அல்லாவுக்காக போட்டி பொறாமைக்கு இல்லை, தீனுக்காக, அல்லாவுக்காக. அப்படி தீனுக்குரிய மக்களாக அல்லாஹ் மாற்றினான். நல்ல நுணுக்கமாக ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. எந்த அளவு உயர்ந்தாங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கு கொலை அடி சண்டைன்னு இருந்தவங்க. அந்த அவுஸ் கோத்திரத்துடைய தலைவர் தான் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. நபியவங்களோட அந்த சகோதரத்துவ வாஞ்ச ஒற்றுமை ஏற்படுத்தினது, சமூகத்தை இணைச்சது எங்கே கொண்டு போய் விட்டுச்சுன்னு பாருங்க. அடுத்தவருடைய பேரும் சாத் தான். ஹஸ்ரத் கோத்திரத்தின் தலைவருடைய பேர் சாத் இப்னு உபாதா. 2 சாத் வாப்பட பேர். இவன் முஆத், அவருடைய பேர் வாப்பட உபாதா. கண்ணியமானவர்களே, ஒரு நாள் சுப நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. உங்களோட உம்மத்தில் இன்றைக்கு யார் மௌத்து? ஜனாஸா அறிவித்தல் எங்கேருந்து வருது? மேலிருந்து. பூமியில மௌத்து, மதீனால மௌத்து, ஜனாஸா அறிவித்தல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உங்களோட உம்மத்தில் இன்றைக்கு யார் மௌத்து? ஏன் ஜிப்ரீல்? சாத் இப்னு முஆத் கொஞ்சம் சீரியஸாக இருந்தார், கொஞ்சம் காயப்பட்டிருந்தார். இந்த ஆம்ஸில் காயப்பட்டு அந்த வருத்தத்தில் மஸ்ஜிதில் நபியும் ஒரு சிக்ரும் கட்டி கொடுத்தாங்க. ஒரு சின்ன வேர்ட் மாதிரி கட்டி கொடுத்து அவங்கள பராமரித்தாங்க வைத்தியர்களை வச்சு. சாத் கொஞ்சம் சீரியஸாக இருந்தார். என்ன விஷயம் ஜிப்ரீல், நீங்கள் வந்து ஜனாஸா அறிவித்தல் சொல்கிறீங்க? இல்லை, அவர் இங்கே மௌத்தாகிறாரு, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிச்சு. யார் இவர்? பல 100 வருஷங்கள் பரம்பரையா சண்டை பிடிச்சி மோதி ரத்தம் ஓட்டிய குழுவின் தலைவர். யாருடைய வழிகாட்டல்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒற்றுமை பிரகடனம். ஒற்றுமை அர்ஷ் நடுங்கிற அளவுக்கு மௌத்தவருடைய காரணம். பல நன்மாராயங்கள் விரிவா சம்பவம் எங்கிட்ட சொல்ற தலைப்பல்ல. கண்ணியமானவர்களே, இதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? மதீனாவுடைய அல் முஆஹாத், பிரதர்ஹுட் ஏற்படுத்தினது.
ஒற்றுமையை சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி நானும் தம்பியும் ஆயிட்டான். இன்னைக்கு சொந்த நானா தம்பிக்கிடையிலே ஒத்துமை, சில இடங்களில் விரிசல், முகம் பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை, போட்டி பொறாமல், நாடையாவது தம்பி உடைக்கிறது, தம்பிடையாவது நானா உடைக்கிறது, தம்பிக்கு எதிராக நானா குரூப் சேர்க்கிறது, நானாக்கு எதிராக தம்பி குரூப் சேர்க்கிறது, தம்பிட பலாய நாண கழுவுறது, நாட பலாய தம்பி ஒரே தாயுடைய வயிற்றுக்குள் பிறந்த சகோதரர்கள் என்று ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போன்று வாழுகின்ற காலத்தில் மக்காவிலிருந்து வந்தவர்களும் மதீனாவாசிகள் உடன் பிறந்த சகோதரர்களை விட ஒரு படி மேலே மதித்தார்கள் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான தலைமைத்துவம், அந்த கட்டி எழுப்பிய விதம். பல சம்பவங்கள் இருக்குது, உதாரணங்கள் இருக்குது. நேரத்துக்குள்ள பேசி முடிக்கணும். இதான் கண்ணியமான எங்களுக்கு தேவை. குறைஞ்சது எங்களோட வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம். இந்த ஒற்றுமை பிரகடனத்தை எங்களோட வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிப்போம். 5 பிள்ளைகளா, 5 பேரும் ஒரு சகனில் உட்காந்து சாப்பிட்ற லெவலுக்கு இருக்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானாவும் தம்பியும் தாத்தாவும் தங்கச்சியும் ஒரே சகனில் உட்காந்து சாப்பிடுவீங்களா? கடைசி எப்போ முகம் பார்த்தீங்க? கடைசியாக தாத்தா வீட்டுக்கு எப்போ போனீங்க? ஒரே தோட்டத்தில் தாத்தா ஐக்கிறார் எப்போ போனீங்க? அடுத்த தோட்டத்தில் நான் ஐக்கிறார் எப்போ போனீங்க? தம்பி ஆப்ரேஷன் பண்ணி பெட் ரெஸ்ட்ல ஐக்கார் எப்போ நானா பார்க்க போனீங்க? நானா எக்ஸ்ரே பட்டு எக்ஸ்ரே வார்டில் ஐக்கார் தம்பி பார்க்க போனீங்களா? எப்படியான ஒத்துமை! அந்த சம்பவத்தை பாருங்களே. யாரு தேவையில்லை. அப்படி என்ன 2 வைஃப்மாரில் உங்களுக்கு விருப்பமானவங்களை காட்டுங்க, தலாக் சொல்றேன். மாறுவோம். நபி அவங்க மாத்தினாங்க. எப்படி மாத்தினாங்க? பல உதாரணங்கள் இருக்குது. கண்ணியமானவர்களே, தெரிந்தானே கண்ணியமானவர்களே, ஒரு விருந்தாளி வாராரு, பிரயாணி, ஊரில் யாரும் தெரியாம மதினால, இவருக்கு யார் சாப்பாடு கொடுக்குறேன்? நான். அன்சாரி சஹாபின்னு வருது. அன்சாரி சஹாபி, உதவி. அன்சார் என்றால் உதவியாளர்கள். வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார். ஆரம்பத்தோடனே ஈமான்ல முந்திக் கொண்ட முன்னோர்கள், அல் அவ்வலூன் மினல் முஹாஜிரின் வல் அன்சார், முஹாஜிரின்களும் அன்சார்கள் முதன்மையானவர்கள், முன்னணியில் உள்ளவர்கள், மூத்தவர்கள், சீனியர், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அந்த ஆயத்தோதினேன். அடுத்த ஆயத்தோதினேன் கண்ணியமானவர்களே, வல்லதின் சம்பவம். இந்த சம்பவம் தான் அதுக்குரிய அந்த ஆயத்துக்குரிய சம்பவம் தான் இது. எப்படி மாற்றினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது பகுதி நான் விரிவாக பேச மாட்டேன். அது எங்களுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு எங்களுக்கு தேவைப்படாது. அதை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கொள்ளும். இந்த 2 தான் டீப்பாக பேசுகிறேன். மஸ்ஜிதை மையப்படுத்தி சமூகத்தை உருவாக்கினது பிரதர்ஹுட். உள்ளுக்கு வாரவங்களுக்கு படித்து கொடுத்து ஒழுக்க நெறிகளை சீர்படுத்துறது, அங்கே பிரச்சனை இல்லாமல் ஒத்துமையாக வாழ்கிறது. 2 பேர். 3வது பகுதி வசீகா, அதாவது வசீகா நபவியான்னு சொல்கிற வசீகத்துல் மதீனா, மதீனா சாசகம்னு சொல்லி மதீனாவுடைய ஒரு யாப்பு. அது யூதர்களோட பிற மத சகோதரர்களோட உள்ள அக்ரிமெண்ட்டுகள். அது நாங்கள் இங்கிட்டு அதை டீப்பாக பேச வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, இதுதான் விசாரமான பகுதி. நான் ரெடி, என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நான் கொண்டு போகிறேன். மனசை பாருங்கள். அப்போ ஒரு வகையில் கண்ணியமானவர்களே, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கிதாபில் பேர் வருது இந்த சம்பவம். கூட்டு போனால் விருந்தாளி உட்கார வச்சுட்டு வைஃப்ட்ட போகிறாரு. என் நபியோட விருந்தாளியோட கூட்டு வந்திக்கிறேன், என்னைக்கு சாப்பாடு? டின்னர். என்ன டின்னர் ஈக்கி? அவள் சொல்கிறா, முதல்ல பேசிக்கொள்கிறான், ஹே எனக்கும் உங்களுக்கும் போவ புள்ளையோளுக்கு தீத்துற சாப்பாடு தான் கொஞ்சம் மீக்கி, எங்களுக்கே இல்லை. எங்களுக்கு இன்றைக்கு பட்டினி தான். நாங்கள் இன்றைக்கு பட்டினி படுக்கணும். புள்ளையோளுக்கு தீத்துற கொஞ்சம் சாப்பாடு. புள்ளையோளுக்கு நான் என்ன டிஃப்ரெண்டாக தீத்துறல்லே? ரொட்டி தான். ரொட்டி, தேன், சீஸ், நெய், வினாகிரி, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஈச்சப்பழம், இனிப்பா கொஞ்சம் பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுப்பான். புள்ளைகளுக்கு தீர்த்துற சாப்பிடு. நாங்கள் உதாரணம் சொல்லேன், புள்ளைகளுக்கு தீர்த்துற பிஸ்கட் தான் வைக்கப்பா. ஹேய், இப்படியே கொண்டு வை, புள்ளைகளை கொஞ்சம் சமாளித்து தூங்க போட்டுரு. கொண்டு வச்சுட்டு சுப்ரால் அப்படியே வந்து பரதாக்கு முன்னால், ஹிஜாபுடைய ஆயத்துக்கு முன்னால் லாம்பை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படி நூற்றுட்டு போய்த்துரு. உணர்வோட கேளுங்க கண்ணியமானவர்களே. அவர் ஃபுல்லாக சாப்பிடட்டு, நான் சாப்பிட்ற மாதிரி எக்ஷன் காட்டி கொண்டு இருக்கிற இருக்குல்ல. அப்படி செஞ்சு பிளேன் பண்ணி நடந்தாச்சு. சாப்பாடெல்லாம் முடிஞ்சு சுபோக்கு பள்ளிக்கு போகிறார். யார் விருந்தா கொடுத்தவர்? அபூ தர்தா தான். கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தர்தா என்னப்பா விருந்தாளி அந்த மாதிரி கவனிச்சிக்கிறீங்க? யார் சொல்ல அந்த மாதிரி கவனிச்சிக்கிறேன்? எங்களோட பாச பெரிய ஹைஃபை சாப்பாடா?
இல்லையா சொல்ல பிள்ளைகளுக்கு தீத்துற சாப்பாடு என்ன விஷயம்? உங்களே உங்களோட வைஃபையும் புகழ்ந்து குரானாய் தரங்கி கபூல் சாப்பாடு பெருமதியில் குறவு, இஹ்லாஸ்லையும் அல்லாவுக்காவனின் தயாள குணத்திலையும் பெருசு. என்ன ஆயத்து? நவோதின ஆயத்து. மதினாவாசிகள், மதினாவுக்கு வாழ்ந்தவங்க, ஈமான்ல முன்னவங்க, தங்கிட்ட வந்தவங்களை சிறுநாடாம்பு செய்யும் அளவுக்கான பி ஹசாசா தங்களோட தேவையை விட மற்றவங்களோட தேவையை முற்படுத்தி நிறைவேற்றி கொடுக்குறாங்க. தனக்கு பசிப்பட்டின்னு இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு மற்றவங்கள சாப்பிட கொடுக்குறாங்க. அவங்க கஞ்சத்தனம் இல்லாதவங்க வெற்றியாளர்கள். கண்ணியமானவர்களே, இப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்கினே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை சம்பவங்கள் கேட்குறோம், பேசுகிறோம். கொஞ்சம் படிப்புன்னு என்ன, எங்களையும் கொஞ்சம் அப்படி மாற்றுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, கஷ்டங்களை போக்குறது, மற்றவங்களோட பசியை போக்குறது, மற்றவங்களோட தேவையை நிறைவேற்றுறது, நாங்கள் மாறுவோம். இந்த தலைப்பில் கண்ணியமானவர்களே 2 பிரதானமான விஷயத்தை டீப்பாக பேசினேன். மஸ்ஜிதினூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை வழிநடந்த மஸ்ஜித் எல்லா பிரான்ச்சும் இருந்துச்சு. மதரசா, நீதிமன்றம், காதி கோர்ட், நீதிமன்றம் எல்லாம் உட்பட பிரச்சனைகள், விருந்தாளிகள், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுகிற மஸ்ஜிதுடைய வக்குப்புடைய இடம் அதுக்கு ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. வியாபாரிகள் வருவாங்க, சாமான லிஸ்ட் போட்டு எடுக்கிறதுக்கு, பஸ்மாரை தேடி வாரது மஸ்ஜிதுக்கு. மஸ்ஜிதோடைய பின்னி பிணைந்த ஒரு சமூகம்தான் மதீனாவுடைய உருவாக்கம், சகோதரத்துவம் அடுத்த உருவாக்கம். இப்போ ஒரு சம்பவத்தோடு முடிச்சுக்கொள்கிறேன். மதீனாவில் வந்தத்தோட நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. இதை கடைசியான சொல்லி துவாவோடு முடிச்சுக்கொள்ளும். அஸ்ஸாத் இப்னு ஸுராரா முக்கியமாக 2 பேர் சொன்னேன். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் பாவிச்சான். அந்த வாலிபர் அல்லாஹ் பாவிச்சான். வாலிபர் 1 வருஷம் மக்கா ஹிஜ்ரத்துக்கு முந்தைய மதீனாக்கு வந்தாங்க. தீனை படித்து கொடுத்தாங்க, குரானை படித்து கொடுத்தாங்க, சட்டத்திட்டங்களை படித்து கொடுத்தாங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த வாலிபர்னு சொன்னனே. அந்த முஸ்லிம்களுடைய கையில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு, உஸைத் இப்னு உதைர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியஸ்தர்கள். அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு பெரிய ஈச்சபல தோட்டம். அதில் அவர் ஹிஜ்ரத்துக்கு முந்தைய நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, தொழுகை கடமை ஆயிடுச்சு. மக்கால தொழுகை கடமை ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் இமாம் ஜமாத்தாக நபி அவங்க தொழுகை நடத்தல, சிச்சுவேஷன் அங்கே இல்லை. ஆனால் ஜும்மா கூட கடமையாக்கப்பட்டது மக்கால. ஆனால் கண்ணியமானவர்களே, தொழல்ல இமாம் ஜமாத்தா ஜும்மா நடத்தினது முதலாவது ஜும்மா நடத்தப்பட்டது மதீனாவில். அந்த முதலாவது ஜும்மாவை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் வர முந்தியே கண்ணியமானவர்களே ஜும்மா தொழுகையை நடத்தியவர்கள் அஸ்ஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்காவிலே ஃபர்ஸ்ட் ஜும்மா நடக்கல, மதீனாவில் ஃபர்ஸ்ட் ஜும்மா நடக்குது. எப்படி மாத்தினா மதீனாவல்லா? கடமை இறங்குது மக்காவில், ப்ராக்டிக்கல் நடக்குது மதீனாவில். அதுக்கு பிரதானம் யார்? அஸ்ஸாத் இப்னு ஸுராரா. அவங்க பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க. அவங்கள யாரும் தட்டு கேட்கலாது. மதீனாவில் யாரும் எதிர்க்கல்ல. யஹூதிகள் கிண்டி பார்த்தானுவல், முஷ்ரிக்கீங்கள் கிண்டி பார்த்தானுவல், ஒன்று நடக்கல்ல. மக்காவுடைய ஃபித்னா முஷ்ரிக்கீங்களால், மதீனாவோட ஃபித்னாவில் யஹூதிகளால். அவங்களுக்கு பின்னால் தொங்கிக் கொண்டிருந்தே முனாஃபிக்குகள். 2 சேர்ந்து தான் மதீனாவை குழப்பினது. கண்ணியமான என்ன தெரியுமா சொல்ல வாரன்? முதலாவது செஞ்ச ஹுத்பாவை சுருக்கமான ஒரு ஹுத்பா சொல்கிறதுக்கு, விளங்கப்படுத்துறதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மிச்சம், 5 நிமிஷம் போதும். அந்த ஹுத்பாவு தான் மதீனா வாசிகள் நபியவர்களை பற்றி, இஸ்லாம் இல்லாதவங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் வைத்திருந்த அந்த கெட்ட எண்ணத்தை அப்படியே இல்லாமாக்கிச்சு. இந்த சம்பவத்தை அறிவிக்கிறதே யூத மதத்துடைய ஒரு மதகுரு அப்துல்லா இப்னு சலாம். அவர் சொல்றாரு, மதீனாக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நாள் நான் பார்த்தேன், இன்ஃபஜல இலைஹி நாஸ், மக்கள் எல்லாம் சார ஓடி போறாங்க அவரை சந்திக்கிறதுக்கு, வரவேற்கிறதுக்கு. ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய நிகழ்வு கடைசியாக சொன்னால் மிச்சம் சிறப்பாக பொருத்தமாக இருக்கணும் தான் கடைசியாக இருக்கிறேன். அப்படியே ஓடி போகிறாங்க. என்னப்பா இப்படி ஓடுறாங்க இவரை பார்க்கறதுக்கு, இவரை வரவேற்கிறதுக்கு, நானும் போய் பார்ப்போம். எனக்கு வந்தார், இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். எங்களோட எதிரியே, அதான் அடுத்த மீனிங் என்ன, எங்களோட எதிரி, எங்களோட விரோதி, யூதர்களுடைய எதிரி. அப்படி தான் பார்த்தான், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அப்படியே வந்தாங்க. தெளிவாக சொல்கிறார் கண்ணியமானவர்களே, அப்துல்லா இப்னு சலாம் அந்த டைமில் முஸ்லீம் இல்லை, முஸ்லீம் ஆகுறார். அப்துல்லா யூத மத குருவில் முக்கியமான உலமா, அவங்களோட அந்த காலத்து அறிஞர் சபையில் முக்கியஸ்தர், தலைவர்.
வந்தாங்க. வந்து முதலாவது நான் மூஞ்ச கண்டத்தோட முதலாவது நான் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? அவங்களோட முகத்தை பார்த்த உடனே நான் முடிவெடுத்தேன், நான் இந்த முஷ்ரிக்கீங்களும் முனாஃபிக்கீங்களும் சொல்கிற மாதிரி இது பொய்யருடைய முகம் அல்ல, இவர் உண்மையாளர்னு மூஞ்ச பார்த்தோன்னே விளங்கிட்டு. அடுத்தது ஹொத்துபா செஞ்சாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? ஹொத்துபாவுடைய ஆரம்பமே அப்சுஸ் சலாம், பரவலா சலாம் சொல்லுங்க, வாத்தியாம் தாராளமா உணவளிங்க, விருந்து கொடுங்க, வசிலுல் அர்ஹாம் இனபந்துக்களை சேர்ந்து நடங்க. ஹொத்துபா செய்யும் பொழுது ஹவுஸ் ஹஜரத் சண்டை பிடிக்கிற டைம், ஹொத்துபா செய்கிற நாள் ஹவுஸ் ஹஜரத் சண்டை பிடிக்கிற நாள். சொந்தம் தானே, உறவுகள் தான், சண்டை மோதல் வேற்றுமை. சிலுல் அர்ஹாம் இனபந்துக்களை சேர்ந்து நடங்க. சல்லு பில்லைல் வன்னா சுனியாம் ததுகுல் ஜன்னத பிசலாம். இரவுல மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருப்பாங்களா, நீங்கள் எழுப்பி தஹஜ்ஜுத் தொழுங்க, இரவு வணக்கம் புரிங்க, சொர்க்கத்துக்கு நிம்மதியாக போவீங்க. இவ்வளோதான் ஹுத்பா. அப்படியே உள்ளத்தில் பதிஞ்சிச்சு. இவங்களும் போனாங்க, யூத மத குரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இஸ்லாத்துடைய அறிஞராக மாறுறாங்க. அதனால் கண்ணியமானவர்களே, பேசப்பட்ட விஷய சாராம்சம் 3வது பகுதி நான் விரிவாக பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது எங்களுக்கு இப்போ தேவைப்படாது. இந்த 2 தலைப்பும் பிரதானமாக போதும். மஸ்ஜிதோட தொடர்பாகுங்க, மஸ்ஜிதை மையப்படுத்துங்க, மஸ்ஜிதை மையப்படுத்தி உங்களோட விஷயங்களை அமைச்சு கொள்ளுங்க. ஒற்றுமையும் உண்டாகும், பரக்கத்தும் உண்டாகும், உள்ளமும் சுத்தமாகும். அதே போல் மற்றவங்களை பற்றி ஒரு இறக்கத்தன்மை வரும், மற்றவங்களை பற்றி ஒரு தயால குணம் வரும். அதோட சகோதர வாஞ்சைகளை பேணிக்கொள்ளுங்க. குடும்பத்திலேருந்து ஆரம்பிங்க, வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. கணவன் மனைவி ஒத்துமை, பெற்றோர் பிள்ளைகள் ஒத்துமை, சகோதர சகோதரிகள் ஒத்துமை, அதே போன்று பக்கத்து வீட்டு ஒத்துமை, தூர சொந்தம், நெருக்கமான சொந்தம், கெட்ட சொந்தம். ஒத்துமை தான் மதீனாவுடைய சமூகத்தை உருவாக்கின அஸ்திவாரம். அதுக்கு உதவியாக இருந்தது மஸ்ஜித். எனவே பேசப்பட்ட விஷயங்களில் என்னால் முடியுமான விடயங்களை முன்வைத்தேன். சில விடயங்கள் விடுபட்டிருக்கலாம் மனிதன் அடிப்படையிலே. ஆண்கள் பெண்கள் 2 சாரம் கலந்து கொண்டிருக்கிறீங்க, 2 சாரை நினைச்சு கொண்டு சில விஷயங்களை முன் வச்சேன். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் பேச்சுக்கள் மூலம் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை பிரதிபலிப்புகளையும் ஏற்படுத்துவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, அவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மோமிங் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவருடைய அன்புக்குரியவர் கண்ணியமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ், செழிப்பான மாதத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ், உனக்காக சுஜூது செய்து இபாதத் செய்து விட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், உன்னையும் அவர்களையும் பற்றி பேசிவிட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக, எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி தருவாயாக, எங்களுடைய நோய்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக, எங்களுடைய கடன்களை நிறைவேற்றுவாயாக, எங்களுடைய கவலைகளை போக்குவாயாக, எங்களுடைய நெருக்கடிகளை இல்லாமல் ஆக்குவாயாக, எங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. யாழ் இந்த சபையில் இருக்கக்கூடிய யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ யா அல்லாஹ், எங்களை விட உனக்கு தெரியும் யா அல்லாஹ், அந்த தேவைகள் நிறைவேற்றுவாயாக. எங்களுடைய ஹலாலான வருமானங்களை தருவாயாக, வருமானங்களிலே பரக்கத்தை தருவாயாக. யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடுகளிலேயோ சொந்த வீடுகளை தருவாயாக, ஒழுங்கான தொழில்களிலேயோ அழகான நல்ல ஹலாலான தொழில்களை தருவாயாக. நம்முடைய வியாபாரம் நஷ்டத்தில் ஓடுகிறதா, வியாபாரத்தை லாபகரமாக மாற்றுவாயாக. நீதி நேர்மையை தருவாயாக, தயால குணத்தை தருவாயாக. மற்றவருடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்கின்ற பக்குவத்தை தருவாயாக. மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற தாராள குணத்தை தருவாயாக. மற்றவருடைய குறைகளை மறைக்கின்ற பக்குவத்தை தருவாயாக. மற்றவர்களை வாழ வைக்கின்ற தாராள குணத்தை தருவாயாக. ஒற்றுமையை தருவாயாக. கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. சகோதர சகோதரிகளிடையே ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. அண்டை வீட்டார்களிடையே ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. இஸ்லாமிய சமூகத்துக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. இஸ்லாமிய சமூகத்துக்கும் ஏனைய மத சகோதரர்களுடைய ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. இஸ்லாத்தை இந்த நாட்டிலே செழிப்பாக்குவாயாக. இஸ்லாத்தை பரவலாக்குவாயாக. இஸ்லாத்தை முஸ்லீம்களை பற்றி கண்ணியத்தை போடுவாயாக. யா அல்லாஹ், மதீனா வாசிகளுடைய குணங்களை தருவாயாக. அன்சாரிகளுடைய தன்மைகளை தருவாயாக. எங்களுடைய ஆண்களிடத்தில் அன்சாரிகளுடைய தன்மைகள் ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய பெண்களிடத்தில் அன்சாரி பெண்களுடைய தன்மைகள் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், தாராள குணத்தோடு நடந்து கொண்டார்கள் யா அல்லாஹ், அந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு உதவியாக இருந்தார்கள் யா அல்லாஹ். அந்த உதவியான பண்பு நம்மை இன்று வாழ வைத்திருக்கிறது யா அல்லாஹ். அவர்கள் தான் உலகத்துக்கு தீன் எடுத்துக்கொண்டு போனார்கள் யா அல்லாஹ். மதீனாவிலிருந்து உலகத்துக்கு தீன் பரவியது யா அல்லாஹ். இன்று இந்த ஊரில் இப்படி ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, அதில் மதீனா மஸ்ஜித் நபவி காரணம் யா அல்லாஹ். மதீனா மக்கள் காரணம் யா அல்லாஹ். முஹாஜிரீன்கள் காரணம் யா அல்லாஹ்.
யார் யாரெல்லாம் அந்த சஹாபாக்கள் அதே போன்று அதுக்கான தியாகம் செய்த பரம்பரைகள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சஹாபாக்களுடைய பரம்பரைகளின் ஒளிமயமாக்குவாயாக, கபூல் செய்வாயாக, அவருடைய கபர்களை சுருக்க பூங்கவாக்குவாயாக, அவருடைய தியாகங்கள் நல்ல குணங்களில் எங்களுக்கு பங்கு தருவாயாக. யாழ் இந்த மஹல்லாவில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக, இந்த சபையில் இருக்கக்கூடிய மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக, நல்ல சீரான செழிப்பான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எந்த விதமான கஷ்டங்கள் நெருக்கடிகள் வராமல் பாதுகாப்பாயாக, ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக. மதீனா முனவ்வர ஒளிமயமான மதீனா யா அல்லாஹ், மதீனா தொய்யிபா யா அல்லாஹ், மனமான தொய்யிபா யா அல்லாஹ், மனமான மதீனா யா அல்லாஹ். அது போன்று எங்களுடைய மஸ்ஜிதுகளையும் ஆக்குவாயாக, மதீனா வாசியுடைய வீடுகள் போன்ற எங்களுடைய வீடுகளை ஆக்குவாயாக, மதீனா வாசியுடைய சிறுவர்கள் போன்ற எங்களுடைய சிறுவர்களை ஆக்குவாயாக. அதில் எல்லா நிலைமைகளையும் சீராக்குவாயாக. யாரில் பொருளாதார நெருக்கடிகள் இல்லாமல் ஆக்குவாயாக. யாரில் வருமானங்களை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறது யா அல்லாஹ், நீ ரஸாக் யா அல்லாஹ், உன்னுடைய ரிஸ்கை விசாலமாக தருவாயாக. எங்களிலே பல நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், பயங்கரமான நோய்களை பீடிக்கப்பட்டிருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த நோய்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக, ஆரோக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய பெற்றோர் பிள்ளைகளில் நோயாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக. எங்களுடைய உறவுகளில் நோயாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ ஷிஃபாவை கொடுப்பாயாக. இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக, இந்த மஸ்ஜிடைய நிர்வாகிகளை கபூல் செய்வாயாக, மஹல்லா வாசிகளை கபூல் செய்வாயாக. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. வெளி மஹல்லாக்கள் வந்திருக்கக்கூடிய சகோதரர்களையும் கபூல் செய்வாயாக. பிரயோசனமுள்ள சபையாக ஆக்கி அருள்வாயாக. அதே போன்று யா அல்லாஹ் என்னென்ன நலவான விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே கேட்டார்களோ, சஹாபாக்கள் கேட்டார்களோ, இறைநேசர்கள் கேட்டார்களோ, நல்லடியார்கள் கேட்கிறார்களோ, இதற்கு பின்னால் கேட்பார்களோ, அனைத்து நலவுகளிலும் எங்களுக்கு பங்கு தருவாயாக. என்னென்ன கெடுதிகள், முசீபத்துகள், ஷர்றுகள், தரித்திரியங்களை விட்டும் நபியவர்களும் சஹாபாக்களும் இறைநேசர்களும் இதுவரைக்கும் வாழக்கூடிய நல்லடியார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இதுவரைக்கும் இதற்கு பின்னால் கேட்பார்களோ, எல்லா ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக, கெடுதிகள் முசீபத்தில் விட்டு பாதுகாப்பாயாக. அதே போன்று யா அல்லாஹ் அழகான மௌத்தை தருவாயாக, களிமாவோடு மௌத்தை தருவாயாக, உன்னுடைய இபாதத்திலே மௌத்தை தருவாயாக. எந்த பாவத்திலும் எங்களோட ரூஹை வாங்கிறாதையா அல்லாஹ், எந்த அசுத்தமான இடங்களிலும் எங்களோட ரூஹை வாங்கிறாதையா அல்லாஹ், எந்த கெட்ட பாவனை உள்ள நிலைமையிலும் எங்களுடைய உருகுகளை வாங்கிறாதையா அல்லாஹ். எங்களுடைய வாலிபர்களுக்கு நல்ல திருத்தத்தை கொடுப்பாயாக, இளம் யுவதிகளை பாதுகாப்பாயாக. பயங்கரமான காலத்தில் வாழ்கிறோம் யா அல்லாஹ், கெட்ட சுபாவங்கள் நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய முஸ்லிமான பிள்ளைகளை, எங்களுடைய உறவுகளுடைய பிள்ளைகளை, நம்முடைய சமூகத்துடைய இளம் வாலிபர்கள் யுவதிகளை கெட்ட பாவனைகளை விட்டு பாதுகாப்பாயாக, கெட்ட தொடர்புகளை விட்டு பாதுகாப்பாயாக, நல்ல கெட்ட பாரிய நடவடிக்கைகளை விட்டு பாதுகாப்பாயாக. நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பாயாக, அன்சாரி வாலிபர்களை கொடுத்த பக்குவத்தை கொடுப்பாயாக. நம்முடைய வாலிபர்களை முஸ்ஸாபில் எல்லாம் போன்று மாற்றுவாயாக, ஹசன் ஹுசைன் எல்லாம் போன்று மாற்றுவாயாக, அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்று மாற்றுவாயாக, சஹாபாக்களில் உள்ள இருந்த வாலிபர்கள் போன்று மாற்றுவாயாக, ஸைத் இப்னு சாபித் எல்லாம் போன்று மாற்றுவாயாக, உஸாமத் இப்னு ஸைத் எல்லாம் போன்று மாற்றுவாயாக. யாரெல்லாம் எல்லா விடயங்களிலும் தீனை மையப்படுத்தி வாழக்கூடிய சமூகத்தை உருவாக்குவாயாக. எங்களுடைய சின்ன குழந்தைகளை சஹாபாக்களுடைய குழந்தைகள் போன்று மாற்றுவாயாக. எங்களுடைய சிறுமிகளை யாரெல்லாம் சஹாபி பெண்களுடைய சிறுமிகள் போன்று மாற்றுவாயாக. எங்களுடைய பெண்களை சஹாபி பெண்களுடைய தன்மை உள்ளவர்களாக மாற்றுவாயாக. எங்களுடைய வயோதிபர்களை சஹாபாக்களில் உள்ள வயோதிபர்கள் போன்று மாற்றுவாயாக. அந்த அன்சாரிகளுடைய சகல குணங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பதற்கு இந்த சபையை காரணமாக்குவாயாக. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولأزواجنا وأولادنا وذرياتنا وإخوتنا وجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى اللهم على النبي الأمي وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.